கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நல்ல நாளிலும் ஜாய் குட் நியூஸ் டிவி மூலமாக உங்களை சந்தித்து இந்த செய்தியை கொடுக்கும்படியாக கர்த்தர் தந்த கிருபைக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கடந்த நாட்களில் என்னுடைய கணவர், என்னுடைய 2 பிள்ளைகள் இறந்த நாட்களிலே, அந்த நாட்களிலே மன பாரங்கள் வரும். மனசில் ஒரு போராட்டங்கள் வரும். யாருமே நமக்கு துணை இல்லையே, அந்த ஒரு சூழ்நிலைகள் வரும்போது ஆண்டவர் எனக்கு இந்த பாடலை தந்தார். இயேசுவின் அன்பை தவிர வேறு ஒரு அன்புமே இல்லை. இந்த பாடலை ஆண்டவரை துதித்து பாட கர்த்தர் கிருபை செய்தார். நீங்களும் பாடும்போது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பாடுகள், கஷ்டங்கள் எல்லாம் மாற்றி விடுதலையோடு கர்த்தரை துதிக்க கர்த்தர் உதவி செய்வார். அன்பு இயேசுவின் அன்பு அது அழியாதது, அது வாடாதது. அன்பு இயேசுவின் அன்பு அது அழியாதது, அது வாடாதது. மனிதனின் அன்பு மறைந்திடுமே, மண்ணின் வாழ்வும் அழிந்திடுமே. மனிதனின் அன்பு மறைந்திடுமே, மண்ணின் வாழ்வும் அழிந்திடுமே. மறவாதே இயேசுராஜனையே, மாண்பாய் உன்னை தாங்கிடுவார். மறவாதே இயேசுராஜனையே, மாண்பாய் உன்னை தாங்கிடுவார். அன்பு இயேசுவின் அன்பு அது அழியாதது, அது வாடாதது. காலையில் மலரும் மலர்களே, மாலையில் வாடி உதிர்ந்திடுமே. காலையில் மலரும் மலர்களே, மாலையில் வாடி உதிர்ந்திடுமே. மனித வாழ்வும் மலரை போல வாடி உதிர்ந்து போய்விடுமே. மனித வாழ்வும் மலரை போல வாடி உதிர்ந்து போய்விடுமே. அன்பு இயேசுவின் அன்பு அது அழியாதது, அது வாடாதது. அன்பு கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் கூட நான் பேசும் செய்தியின் தலைப்பு இயேசு உதவி செய்கிறார். இயேசு உதவி செய்கிறார். மற்றொன்றைய அன்பு மாறிப்போனாலும், ஒருவேளை கணவர் இந்த உலகத்தை விட்டு கடந்து போனாலும், பிள்ளைகள் இந்த உலகத்தை விட்டு என்னுடைய வாழ்க்கையில் வந்த சூழலை இந்த உலகத்தை விட்டு கடந்து போனாலும், இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். இயேசு என்னோடு கூட இருக்கிறார். இயேசு உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உதவி செய்கிறார். இயேசு உதவி செய்கிறார். இந்த நாளிலும் வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் பார்ப்போம். லூக்கா
7ஆம் அதிகாரம் 11 23 வசனம் வரைக்கும் உள்ள இந்த பகுதியை நீங்கள் எடுத்து வைத்து கொள்ளுங்கள். லூக்கா 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். லூக்கா 7:13. கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த பகுதியில் பார்க்கும்போது ஒரு நம்பிக்கையற்ற நிலையிலே இருக்கிற ஒரு சூழ்நிலை. ஒரு விதவை தாய், தனக்கு ஒரே மகன் திடீரென்று மரித்து விட்டார். இப்போது அவனை அடக்கம் செய்வதற்காக 11ஆம் வசனத்திலேருந்து பாருங்கள், 7:11. மறுநாளிலே அவன் நாயின் என்னும் ஊருக்கு போனார். அவருடைய சீடர் அநேகரும் திரளான ஜனங்களும் அவருடனே கூட போனார்கள். அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாயிருந்தான், அவளோ கைம்பெண்ணாயிருந்தாள். ஊராரில் வெகு ஜனங்கள் அவளுடனே கூட வந்தார்கள். கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி, அழாதே என்று சொல்லி முதலாக அந்த சகோதரியைத்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பார்த்து அவளை பார்த்து சொல்லுகிறார், அழாதே, கிட்ட வந்து அழாதே என்று முதலாவது அவளுடைய வேதனையை பார்த்து அந்த ஒரு வார்த்தையை கூறுவதை பார்க்கிறோம். அதற்கு பின்புதான் பாருங்க 14ஆம் வசனத்தில் கிட்ட வந்து பாடையை தொட்டார், அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். அவனை அவன் தாயிடத்திலே ஒப்புவித்தார். பாருங்க, 2 பேருடைய, இந்த பையனும் தகப்பன் இல்லாதவன் தான். இந்த தாய்க்கு இவன் ஒரே மகன். இவன் மரித்து போன நிலையில், ஆனால் முதலாவது சந்தித்தது தாயைத்தான். அழாதே என்று சொல்லி அவள் மேல் மனதுருகி அந்த பாடை பக்கமாய் சென்று தொட்ட உடனே சுமந்தவர்கள் அவனை கீழே வைத்தாங்க. வாலிபனை எழுந்திருன்னு சொல்லவும் எழும்புகிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த மகனை தன் தாயிடத்திலே ஒப்புவிக்கிறதை பார்க்கிறோம். இந்த சகோதரியை பார்த்தா யாராலும் ஆறுதல் படுத்த முடியாத ஒரு நிலையில் இருந்த ஒரு சகோதரி. ஆனால் கர்த்தர் மனதிறங்கி அவளை என்ன செய்தார்? அவனை என்ன செய்தார்? தொட்டு உயிரோடு எழும்ப வைத்தார். இந்த நாளிலும் கூட அன்பானவர்களே, இன்றைக்கு ஒருவேளை பல சூழ்நிலைகளிலே நீங்கள் வேதனையோடு இருக்கலாம். ஆனால் கர்த்தர் வந்து உங்களை காண்கிறார். உங்களுடைய வேதனைகளை அவர் புரிந்து கொள்வார். உபாகமம் 10ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, அவர் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைக்கும் நியாயம் செய்கிறவரும் அந்நியன் மேல் அன்பு வைத்து அவனுக்கு அன்னவஸ்திரம் கொடுக்கிறவருமாய் இருக்கிறார் என்று பார்க்கிறோம். திக்கற்ற பிள்ளைகளுக்கு நியாயம் செய்கிற தேவன். அன்பானவர்களே, ஏதாவது ஒரு வகையில் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் அவர் என்ன செய்கிறார்? நியாயம் செய்கிறார், அன்ன வஸ்திரம் கொடுக்கிறார். நாங்கள் பணித்தளத்தில் பணி செய்து கொண்டிருக்கும்போது வட இந்தியாவிலே டாங்கு ஜில்லாவில் பிப்பல்வாடா கிராமத்தில் சில மாதங்களாக ஒரு சகோதரி ஆலயத்துக்கு வராமலே இருந்தாங்க. நாங்கள் சரி, இந்த அம்மா என்ன தான் ஆனாங்களோ, நாங்கள் போய் பார்க்க போனோம். எங்கள் வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போகிற கொஞ்சம் தூரம்தான். போகும்போது அந்த அம்மா எங்களை கண்ட உடனே வீட்டுக்குள்ளே ஓடி ஒழிச்சிட்டாங்க.
மூங்கில் தட்டி வீடு தான். அந்த அம்மா ஆனால் ஓடி ஒழிச்சிட்டாங்க. ஆனால் என்னுடைய கணவர் சொன்னாங்க, நீ உள்ளே போய் பாரு. அப்போ நான் தனியாக போய் பார்க்கும்போது, ஏன் நீ ஆலயத்துக்கு வரலன்னு கேட்டோம். அவங்க சொன்னாங்க, எனக்கு நல்ல ஒரு ஆடையே இல்லை, ஒரு சேரீ இல்லை சரியா, இந்த கிழிந்த சேரீயை தான் நான் வீட்டுக்குள்ளே அப்படியே கட்டிகிட்டு இருக்கிறேன். என் சத்துக்கு வரணுன்னா நல்ல ஆடை இல்லை. அன்பானவர்களே, உடனே நாங்கள் எங்கள் வீட்டுக்கு போய் அவங்களுக்கு எங்கள் சேரீ, அவங்க ஒரு சேரீயை 2ஆக வெட்டி தான் கீழ்ப்பகுதிக்கு அப்படியே கட்டுவாங்க, மேலே ஒரு 6 முழம் சேரீயை மேலே முக்காடு மாதிரி போடுவாங்க. உடனே நாங்கள் வந்து 2 சேரீ கொண்டு கொடுத்து அவங்கள ஆதரித்தோம். அடுத்த சண்டையே அவங்க ஆலயத்துக்கு வர ஆரம்பித்தாங்க. அன்பானவர்களே, யாரை கொண்டாயிலும் இப்போ எங்கள் உள்ளத்திலும் ஆண்டவர் கொடுக்கணும்னு சொல்லி பேசுகிறாரு இல்லையா? இதே போல் எங்கள் உள்ளத்தில் கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம கொடுத்தோம். அவங்க சந்தோஷமாக ஆலயத்துக்கு வர ஆரம்பித்தாங்க. இப்படி யாரை கொண்டாயிலும் ஆண்டவர் கிரியை நடப்பித்து அன்ன வஸ்திரம் கொடுக்க, ஆகாரம் கொடுக்க செய்வார். ஆண்டவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். ஒரு முறை நாங்கள் ஆலயத்துக்கு போயிட்டு, நாங்கள் வெளியில் கிராமங்களுக்கு போயிட்டு வர தாமதித்து விட்டது. அப்போது ஒரு சகோதரி 2 நேரம் வந்துட்டு பார்த்துட்டு போயிருக்காங்க, நாங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிறோமான்ட்டு. ஆனால் நாங்கள் இல்லை, திரும்பி போயிட்டாங்க. இப்போ நாங்கள் வந்து இனி அந்த அடுப்பை பற்ற வச்சு தேக்கு மரத்தை கொத்தி சின்ன இதெல்லாம் கீறி எடுத்து அதை நாங்கள் வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு எரித்து தான் சாப்பாடு செய்யணும். அப்படி செய்யலான்ட்டு ஆயத்தமாகும்போது திருப்பி அந்த சகோதரி வந்திருக்காங்க. அவங்க வர்றது 3வது தடவை. நாங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கோம், அப்போ தான் வந்திருக்கோம். அவங்க கதவு தட்டியிருக்காங்க. நாங்கள் போய் திறந்து என்னன்னு கேட்டோம். 2 தடவை வந்துட்டு போனேன், ஆனாலும் மனசு கேட்கல. 3ஆம் தடவையும் நான் வந்தேன், நீங்கள் வந்திருக்கீங்க. அவங்க அரிசி மாவில் பூசணிக்காயை நல்லா அவிச்சு அந்த மாவுக்கு கூட பிணைஞ்சி அதை அடை மாதிரி தட்டி அதை சுட்டு எங்களுக்கு கொண்டாந்துருக்காங்க. 2 தடவையும் கொண்டு போயிருக்காங்க. அந்த நேரம் இருந்த பசிக்கு அது அமிர்தம், எங்களுக்கு சாப்பாடு கிடச்சிது. எப்படியாவது ஆண்டவர் யாருக்காகிலும் உதவி செய்யக்கூடிய தேவன். நம்முடைய கஷ்டமான சூழ்நிலைகளில் தேவன் உதவி செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆகையினால எந்த நிலையில் இருந்தாலும் நம்ம என்ன செய்யக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. அவர் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் நியாயம் செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஆகையினால நாம் மனம் உடைஞ்சி சோர்ந்து போகக்கூடாது. கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது, வேதம் சொல்லுகிறது. அவரை உறுதியாய் பற்றி பிடித்து ஜீவிக்கிற பிள்ளைகளுக்கு சமாதானம் உண்டு. அவர் ஒருவரையும் கைவிடுகிற தேவன் அல்ல. ஆகையினால அன்பானவர்களே, அவரை நாம் சார்ந்து நாம் ஜீவிக்க வேண்டும். எந்த சூழலினாலும் நமக்கு முக்கியம் என்ன தெரியுமா? நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது, நமக்கென்று ஒரு நித்திய ஜீவனை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். யோவான் 14ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக கர்த்தரிடத்தில் விசுவாசமாக இருங்க, நான் போய் உங்களுக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி வைத்து விட்டு நான் இருக்கும் இடத்துல உங்களை அழைத்து செல்ல நான் வருவேன்னு சொல்லியிருக்கிறார். அவர் இருக்கிற இடத்துல நம்மை அழைத்து செல்வார். ஆகையினால நம்ம என்ன செய்யக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. அவரோடு கூட
சில பாடுகளை சைத்தோம் என்றால் அவரோடு கூட நாம் ஆளுகை செய்கிறவர்களாக இருப்போம். ஆகையினால சோர்ந்து போகாமல் கர்த்தருக்கு ஏற்ற விதத்தில் வாழ வேண்டும். ஆண்டவரை சார்ந்திருக்கிற பிள்ளைகளுக்கு விடுதலை உண்டு, வெற்றி உண்டு. கர்த்தர் ஒருபோதும் கைவிடுகிற தேவன் இல்லவே இல்லை. அவர் நம்மை வழி நடத்துகிற தேவன். நம்முடைய அங்கலாய்ப்புகள், நம்முடைய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் அவர் பார்க்கிற தேவனாக இருக்கிறார். ஒரு அன்னாள், அவளுடைய வாழ்க்கையில் ஒரு குழந்தை கூட இல்லை. அவள் சக்களத்தி அவளை பரியாசம் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. எவ்வளவு தான் தாங்குவாங்க சொல்லுங்கள்? அநேக நேரம் சாப்பிடாமல் இருந்துருவாங்க. அப்போ அவங்க கணவர் 10 குமாரரை காட்டிலும் நீ எனக்கு எவ்வளவோ விசேஷித்தவள் அப்படின்னு சொல்லி இவ்வளோ அன்பு கூர்ந்த பிறகு கூட அவளுக்கு அந்த அன்பாகவே இல்லை. எப்போ தெரியுமா? அவங்க எருசலேம் தேவாலயத்தில் கர்த்தரை ஆராதிக்க சென்ற நேரத்தில் அந்த அன்னாள் தனியாக ஒரு இடத்தை தேர்ந்து முழங்கால் படியிட்டு ஆண்டவரை நோக்கி கண்ணீரோடு, உபவாசத்தோடு, பொருத்தனையோடு தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறாங்க. சத்தம் கேட்கல, உதடு மட்டும்தான் லேசாக அசையுது. அந்த கேலி தாத்தா கூட எந்த மட்டும் குடித்து வெறித்திருப்பாயின்னு கேட்குறாரு. இல்லை ஐயா, நான் குடிக்கவும் இல்லை, வெறிக்கவும் இல்லை. நான் மன கிளேசம், ஒரு குழந்தைக்காக நான் பாரப்படுகிறேன், எல்லாராலும் நிந்திக்கப்பட்டிருக்கிறேன்னு சொல்கிறாங்க. கண்ணீரோடு சொல்லும்போது கர்த்தர் அந்த அம்மாவுடைய ஜெபத்தை கேட்டார். ஏற்ற வேளையில் ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுத்தார். அந்த ஜெபித்து கடந்து போன பிறகு அவங்க துக்க முகமாய் இருக்கவே இல்லை. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார், ஒரு நாளும் தள்ளாட விட மாட்டார், கரம் பிடிப்பார், நடத்துவார். அன்பானவர்களே, அந்த அம்மாவுக்கு பிறந்த பிள்ளை தான் அந்த முதல் பிள்ளை. முதல் இஸ்ரவேலில் வந்த முதல் தீர்க்கதரிசி சாமுவேல் தீர்க்கதரிசி. அவங்க சக்களத்தி கூட ஒரு ஊழியத்தில் ஒரு பிள்ளை கூட இல்லை. அவங்க வேதத்தில் சொல்லப்படவே இல்லை. அவங்க பெற்றாங்க, பிள்ளைகளை பெற்றாங்க, வளர்த்துனாங்க, அவ்வளோதான். ஆனால் இந்த அன்னாளுடைய அந்த முதல் மகன் அந்த சாமுவேல் என்ன பொத்தனை பண்ணாங்க? எனக்கொரு குழந்தை கொடுத்தால் அதை உம்முடைய திருப்பணிக்கென்று நான் தந்து விடுவேன் அப்படின்ட்டு பொருத்தனை பண்ணாங்க. அதன்படி அந்த குழந்தையை பெற்றெடுத்தாங்க. பிள்ளை ஏற்ற காலத்தில் அந்த ஆலயத்தில் கொண்டு விட்டாங்க. கடமை முடிஞ்சுன்னு விட்டுட்டு போகலை. வருஷந்தோறும் அந்த ஆலயத்துக்கு போகும்போது அந்த மகனுக்கு சட்டையெல்லாம் தச்சு கொடுப்பாங்க. அப்புறமா அவங்க குழந்தை பெற்ற பிறகும் கூட எப்போதெல்லாம் போகிறாங்களோ அந்த மகனுக்கு சட்டையெல்லாம் தச்சு கொண்டு போவாங்களாம். வேதம் சொல்லுகிறது. அன்பானவர்களே, கைவிடாத தேவன், கைவிடாத தேவன். நம்முடைய பிரச்சனைகளை அவர் அறிந்திருக்கிறார். இயேசு உதவி செய்கிறார். நம்முடைய தேவைகளுக்கு தக்கபடி உதவி செய்கிறார். சோர்ந்து போகாதுங்க. உங்கள் பாரங்களை, உங்களுடைய மன கஷ்டங்களை கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் வச்சிருங்க. முழுமையாக வைத்து, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்பீங்களா? ஒருவேளை வியாதி பிரச்சனையாக இருக்கலாம், இல்லாவிட்டால் பலவிதமான சோர்வுகள், வேதனைகள், பாரங்கள், கஷ்டங்கள் இருந்தாலும், எது இருந்தாலும் கர்த்தர் கைவிடவே மாட்டார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போமா? ஆண்டவரே, இந்த வேளைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே,
உமது கிருபை தாங்கட்டும் அப்பா. இயேசு உதவி செய்கிறார் என்ற தலைப்பில் இந்த செய்தியை நாங்கள் பகிர்ந்து கொண்டோம். ஆண்டவரே, நாயினூர் அந்த விதவைக்கு அந்த ஒரே மகன் இறந்த நிலையில் அந்த சகோதரியுடைய ஆண்டவரே முகத்தை பார்த்து அழாதே என்று சொன்னீர் ஆண்டவரே. அவளுடைய வேதனைகளை புரிந்தீர் ஆண்டவரே. அவளுடைய மன கஷ்டங்களை நீ பார்த்தீர் ஆண்டவரே. திரும்பி கிட்ட வந்து பாடையை தொட்டு ஆண்டவரே, வாலிபனே எழும்பு என்று சொல்ல அவன் உயிர் பெற்று வந்தான் என்று பார்க்கிறோம் ஆண்டவரே. தேவைகள் சந்திக்கப்படுகிறது. நாளிலும் கூட சாட்சியை சொன்னோம் ஆண்டவரே. வஸ்திரமில்லாத ஆலயத்துக்கு வர முடியாமல் இந்த சகோதரிக்கு ஆண்டவரே ஏற்ற வேளையில் எங்கள் உள்ளங்களிலும் நீர் கிரியை செய்தனால அந்த சகோதரியை காணோமே என்று பார்த்து விசாரித்து ஆடை கொடுக்க கர்த்தர் உதவி செய்தீர். அதே போல் நாங்களும் கஷ்டத்தோடு ஊழியம் முடித்து வந்த நேரத்துலேயும் ஆண்டவரே, பசியாயிருந்த நேரத்தில் எங்களை போற்றிட்டீர் ஆண்டவரே. ஆண்டவரே, எல்லா சூழ்நிலைகளையும் ஆண்டவரே எங்களை நடத்துகிற ஒரு தேவனாயிருக்கிறீர். இந்த வேளையிலும் கூட யாராவது இப்படிப்பட்ட வேதனைகளிலும் கஷ்டங்களிலும் தவித்து போய் என்ன செய்வோம் என்றிருந்தாலும் கூட தேவன் தாமே இறங்கி ஆண்டவரே அவங்க பிரச்சனைகளெல்லாம் மாற்றி கொடுக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உமது கிருபை தாங்கட்டும். ஒருவேளை வியாதி பிரச்சனை, கடன் பிரச்சனை, ஆண்டவரே பலவிதமான கஷ்டங்கள், பிள்ளைகளை வளர்க்க முடியாத ஒரு நிலை இருந்தாலும் ஏதாவது ஒரு வழியில் தேவன் அவர்களை ஆண்டவரை ஆதரிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. திக்கற்ற பிள்ளைகளையும் விதவையும் ஆதரிக்கிற தேவன் தாமே, ஆண்டவர் தாமே இறங்கி அப்படிப்பட்ட ஆண்டவரே பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இறங்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. நீர்தான் ஆண்டவரே உதவி செய்ய வேண்டும். பல சூழ்நிலைகளிலே பல கஷ்டங்களோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் உதவி செய்யும்படியாய் நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். உமது கிருபை தாங்கட்டும் கர்த்தாவே. பலவிதமான வியாதிகளோடு வேதனைகளோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த நேரத்தில் இயேசுவின் நாமத்தில் ஒரு விடுதலை உண்டாகட்டும். அடுத்தவர்களால் ஆண்டவரே பலவிதமான ஆண்டவர் நிந்தைக்கும் அவமானத்துக்கும் ஆண்டவரே ஆளாகி வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த நேரத்தில் மெய்யான தேவ சமாதானம் கடந்து போகட்டுங்க தாவே. இயேசுவின் நாமத்தில் மெய்யான சமாதானம் கடந்து போகட்டும். தேவன் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம். முற்றிலுமாய் எங்களை தாழ்த்தி தருகிறோம். நீர் பொறுப்படுத்து கொள்ளும். எல்லா குறை குற்றங்களையும் மன்னியும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபங்கேளும் பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.